ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படியெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷார்ட் மெசேஜ் பண்ணலாம், அதாவது அப்ரிவேஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் ரூபி, எப்படி இருக்க? நேற்று தான் நான் ஊர்லேருந்து வந்தேன். ஹாய் மது, ஐ எம் ஃபைன். வாட் அபவுட் யூ? ஹவ் இஸ் யுவர் பேரண்ட்ஸ்? ரூபி, நான் நல்லா இருக்கேன். வீட்லேயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. Why I called you means I have brought a new phone for you, Madhu. For me? எனக்கா? எனக்கெல்லாம் எதுக்குப்பா? எனக்கெல்லாம் வேணாம்ப்பா. Why? You won't accept my present? You are my best friend. I want to speak with you daily, so I presented this for you, Madhu. எனக்கு தான் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதே ரூபி. இப்போ என்ன பண்ணுறது? நீ வேற புது ஃபோன் வாங்கிட்ட. No problem. I can help you, Madhu. It's very easy. You will learn it very quickly. அப்படியாப்பா? இந்த ஃபோனில் நான் உன் கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியுமா? Yeah, Madhu. You can message me by using this phone. Yes. ரூபி, வாட்ஸ்அப்பில் எப்படி மெசேஜ் பண்ணணுங்கிறத மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துறேன் ப்ளீஸ். மது, டைப்பிங் மெசேஜ் இஸ் வெரி ஈஸி. I will help you. You have to know some abbreviations like this. GM means good morning, GN means good night, ICU means can I call you, OSM awesome, BB bye, GB good boy, for you before, HBD happy birthday, TC means take care, HRU means how are you, TTYL talk to you later. So like that. Ruby, thank you so much for your gift. Thank you. It was nothing, pa. See, if you start using it, you will learn by yourself. So, bye. Okay, bye, Ruby. Bye.